பிற்படுத்தப்பட்டவன் சொல்றது அசிங்கமானதா? அட்டவணை சாதிங்கிறது அசிங்கமானதா? பிற்படுத்தப்பட்டவன் சொல்றதாண்டா அசிங்கமானது. இந்து மதத்திலிருந்து வெளியேறுன்னு போடு, கூட்டம் போடு, உன்னை பிஜேபி கார விடுறானான்னு பாப்போம். அப்ப நீ பிஜேபி எதுப்புன்னு நாங்க ஒத்துக்கிறோம். உனக்கு அந்த தைரியம் இருக்கா? இந்த தற்குறி நாய் வந்து பெரியார் சொல்லாத எல்லாம் சொல்லி ஊர் ஊரா பேசி தர்றான் புலமைக்கு. இன்னைக்கு வந்து ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாத்து கூட பேசிக்கிட்டு இருக்கு. இங்க உட்காந்து மனுஷனை கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து சனாதன கைக்கூலிகள். நீங்க பிஜேபி கைக்கூலி கூட நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நீ பிஜேபியில இருக்கியா இல்ல பிஜேபி காசு வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ சனாதனத்தின் கைக்கூலி. இன்னைக்கு ஒரு பகவத்கீதையை வாங்கிட்டு அம்பேத்கரின் கொள்கை தலைவர் அப்படின்னு பகவத்கீதையை கையில வாங்குறியே, அதுக்கு ஒரு 4 பேர் இந்த மூத்த பத்திரிகையாளருங்கிற ஒரு போர்வையில பேசுறவங்க எல்லாம் பார்த்தாலே வந்து அவர் பகவத்கீதை அம்பேத்கரை கொள்கை தலைவர் ஆக்கிட்டாரு. அதை வாங்கிட்டு வந்துட்டு அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றா. நீ எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்ப. நீ எங்கெங்கயோ போயிடுச்சு. இன்னைக்கு எங்கேயோ போறான், சந்திரமண்டலத்துக்கெல்லாம் போய் அங்க இருந்தெல்லாம் வந்து போட்டோ போடுறாங்க, அங்க இருந்தெல்லாம் பேசுறாங்க. ஆனா இங்க வந்து மேட்ரிமோனியில விளம்பரம் சப்காஸ்ட், இந்த காஸ்ட் அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்ப இங்க உட்கார்ந்துகிட்டு இங்க சிட்டியில சாதி எல்லாம் இல்ல. அறிவு இருக்காடா? இவ்வளவு நாகரீகம் அடைஞ்ச சமூகத்தில் நீ போய் சப்காஸ்ட் காஸ்ட், அதுல சப்காஸ்ட், இதுல இதுக்குள்ளே எனக்கு வேணும். இதை நீ ஒரு பேப்பர்ல போட்டு பாக்குறே, அதுக்கு உனக்கு அறிவு இல்லன்னு கேட்க துப்பு இல்லாத இந்த இவங்க தான் வந்து நம்மளை பார்த்து கேட்கறது. இதுதான் திராவிட மாடலான்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது. மனிதம் நமது அடையாளம், ஜாதி நமக்கு அவமானம். மனிதம் அப்படின்னா என்ன, ஜாதி இதுல எங்க இருந்து வருது அப்படின்னு. மனிதம் என்பது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இயல்பான மனித நேயம் என்பது மனித மற்றும் பிற இயற்கை நியதிகளை உள்வாங்கி கொண்டு சக மனிதர்களை தன்னை போல நேசிப்பது இல்லையா? அப்படி இல்லைன்னா அது ஒரு மனித நேயம் என்பது ஒரு தத்துவம் போன்றதல்ல. அது வந்து ஒரு இயற்கையானது. மனித நேயத்துக்கு உங்களுக்கு மூட நம்பிக்கை கிடையாது. அதற்கு மதம் சார்ந்த எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அது பகுத்தறிவின் இயல்பிலேயே அது பகுத்தறிவின் அடிப்படையில் வருவது மனித நேயம் என்பது. எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாங்கன்னா அங்கே போய் அவரோட மதம் என்ன ஜாதி என்ன என்று பார்க்காமல் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அது அந்த மாதிரி இயல்பிலேயே அது இயற்கையாக வருவது அது மனித நேயம். அது ஏன் நம்ம அடையாளம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது இயற்கையாக வருவது சக மனிதனை நம்மை போல நேசிப்பது என்ற அடிப்படையில் நாங்கள் அதை எங்கள் அடையாளமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஜாதி நமக்கு அவமானம் அப்படின்னு, ஜாதியோ சாதியோ, தமிழ் தேசியவாதிகள் சாதின்னு சொன்னாலும் சரி இல்லை ஜாதின்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, சாதி அது நமக்கு அவமானம். ஜாதியோ ரெண்டுமே அவமானம் தான் நமக்கு. ஏன் அவமானம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நான் மனிதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன்ல, ஒரு இயற்கையான உணர்வு, அது எப்படி வருதுன்னு. இப்போ ஜாதிக்குன்னு என்ன ஒரு வரையறை இருக்குது, ஒரு டெஃபினிஷன் வேணும்ல. சாதின்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இயற்கையில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நான் வந்து ஆண் பெண் தெரியுது, குட்டை உயரம் தெரியுது, இது மாதிரி ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கலாம் மனிதனில். அதெல்லாம் புற காரணிகளால் தெரியக்கூடிய ஒன்று. ஒரு தெரியாத ஒன்றை அப்படி ஜாதிக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இல்லை ஜாதியெல்லாம் இந்த ஜாதிக்காரங்க இவ்வளவு சைஸில் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே கிடையாதுன்னு ஏதாவது இருக்கா அந்த ஜாதிக்கு மட்டும்? இல்லை அந்த ஜாதியில் இந்த பிளட் குரூப் மட்டும்தான் இருக்குது, ஓ பாசிட்டிவ் மட்டும்தான் என் ஜாதிக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு இருக்கா? அப்போ ஜாதி என்பது பொய், அது ஒரு பொய் நம்பிக்கை. அதை எப்படி நம்ம மனசில் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க சிக்கலேவும். அப்போ அந்த ஜாதியை வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து caste is not a physical object like a wall or a brick or a line of barbed wire which prevents the Hindus from commingling, which has therefore to be pulled down. It is a state of mind. The destruction of caste does not therefore mean the destruction of physical barrier. ஜாதி என்பது ஒரு 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 காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது உடச்சி தகர்த்துட்டு போக. அது ஒரு நோஷன். அது என்ன சொல்றாரு, அது ஒரு மனநிலை. அது என்ன மனநிலை? நோயுற்ற மனநிலை. உன்னையே ஏமாத்திக்கிட்டு இப்படி ஒன்று இருக்கு, இதனால நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு நோயுற்ற மனநிலை, அதுதான் ஜாதி. அப்போ அந்த ஜாதிங்கிறது என்னது? ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ நினச்சிக்கிற. அது நமக்கு அதனால் வருகிற விளைவுகள் என்ன? அதன் மூலம் நாங்கள் என்ன சொல்றோம்னா, இது நமக்கு அவமானம். ஏன்னா அது சக மனிதனை மனிதனாக பார்க்க மறுக்கிறது. ஒரு மனிதனை சக மனிதனாக பார்க்க மறுக்கிறது மட்டும் இல்லை,
சக மனிதனை தனக்கு கீழானவனாக பார்க்கவும் அவனை தூண்டுகிறது. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அம்பேத்கர் சொல்றார், இதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6000க்கு மேலான ஜாதிகள் இருக்குது. அதில் உட்சாதிகளையும் சேர்த்தால் இன்னும் பல ஆயிரம் ஜாதிகளாக அது பிரியும். இதில் எந்த ஜாதியுமே ஒன்றுக்கு ஒன்று சமமானது அல்ல. மதம், இப்போ மதம்னு எடுத்துக்கிட்டால் உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, மதத்துலேயும் அப்படி இருக்குல்ல. இப்போ நீ இந்து மதத்தில் வந்து ஜாதியை எப்படி சொல்கிறேன்னா, கிறிஸ்தவத்தில் வந்து பிரிவு இருக்குது, முஸ்லீமில் வந்து ஷியா ஷன்னி, இதெல்லாம் பிரிவுகள். அவர்கள் தங்களுக்குள்ளாக நீங்கள் வழிபாட்டு முறையில் ஏற்பட்ட பிரிவுகளின் அடிப்படையில் அவங்க யாரும் வந்து நீ வந்து எனக்கு கீழே நான் உனக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதில்ல. நீ வேற உன்னுடைய வழிபாட்டு முறை வேற, நான் வேற, ஆனால் 2 பேரும் முஸ்லீம். இங்கே அப்படி அல்ல. எந்த ஜாதியும் மற்றொரு ஜாதிக்கு இணையானது அல்லவே அல்ல. அதுதான் எங்கள் பிரச்சனையே. அப்போ அப்படிப்பட்ட ஜாதியை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி நாங்கள் இந்த தொடர் பரப்புரையை மேற்கொண்டுள்ளோம். இதில் வந்து அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல் ஈடுபடுகிற கட்சி எதுவும் இந்த மாதிரியான பரப்புரைக்கு வராது என்பதை அறிந்து கொண்டே தான் நாங்கள் இந்த ஜாதிய பரப்புரையை, ஜாதிக்கு எதிரான பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அப்போ இதில் வந்து ஜாதி அமைப்பு என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அது வந்து இந்த ஆணவ கொலைகளுக்கு எப்படி வந்து அதனுடைய பங்கு இருக்குது. இந்த ஜாதி ஏன் வந்து ஆணவ கொலை ஜாதியின் அடிப்படையில், ஆணவ கொலை என்பது ஹார்னர் கில்லிங் என்பது உலகத்தில் பல நாடுகளில் நடக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது வந்து ஜாதியின் அடிப்படையில் நடக்குது. மிக பெரும்பாலும் அது ஜாதியின் அடிப்படையில் நடக்குது. அப்போ அந்த ஜாதி வந்து ஆணவ கொலையில் எப்படி வினையாற்றுறதுன்னா 2 வகையாக வினையாற்றுது. ஒன்று, அது அந்த ஜாதி அமைப்பு எப்படி தக்க வைக்கப்படுதுன்னா, ஒன்று அதோட குடும்ப அமைப்பு முறை. இங்கே இருக்கிற இந்த குடும்ப அமைப்பு முறையில் அவர்கள் பெண்களை தங்கள் ஜாதியை காப்பாற்றும் ஒரு கருவியாக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஆண் வந்து நீங்கள் கடவுள் மறுப்பாளனாக இருந்தாலோ, இப்போ பெரியாரிஸ்ட் அமைப்பில் இருக்கதே வந்து அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் ஒரு பெண் இருந்தால், பெண் பெரியார் அமைப்பிலெல்லாம் இருக்க வேணாம், கடவுள் மறுப்பாளெலாம் இருக்க வேணாம், சாதி சடங்குகளை மீறி இல்லை சாதி சடங்குலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் போதும். அப்போ தான் அங்கே வந்து பிரச்சனையே வரும். ஏன்னா இந்த சாதி அமைப்பு முறை என்பது பெண்களை தங்கள் கருவியாக பயன்படுத்தி அதன் மூலம் தங்களுடைய இந்த வெற்றி, எந்தவித நான் சொன்ன மாதிரி அந்த நோயுற்ற மனநிலைன்னு இருக்குல்ல, எந்தவித புரிதலும் இல்லாத, இது ஒன்றுமே இல்லாத ஒன்றை கடத்துவதற்கான கருவியாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த ஆணவ படுகொலையில் எப்படி காதல், 2வது காதல். இப்போ காதல் அது வந்து இயல்பாக வந்து சாதி ஒழிக்குதா இல்லையாங்கிறது 2வது வாதம். ஆனால் அது இயல்பிலேயே என்ன ஆகுதுன்னா, ஏன்னா சாதி வந்து ஒரு பொய், அது வந்து இயற்கையாக கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஒரு நோஷன். ஆனால் காதல் என்பது இயற்கையாக வருவது. இப்போ காதல், காமம், பசி இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வரணுமா? நமக்கு இப்போ சொல்லி கொடுத்தாங்களா இப்படி வந்து பசிக்கணும்? அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அதுக்கு அந்த உணர்வு இருக்குது. பசி, தூக்கம் இதெல்லாம் இயற்கையான உணர்வு. அப்படித்தான் காதலும் இயற்கையான உணர்வு. அப்படி வருகின்ற அந்த இயற்கையாக வருகின்றது இயல்பிலேயே இந்த சாதி அமைப்புக்கு எதிராக இருக்கிறது. ஏன்னா காதல் வந்து இந்த சாதின்னு பார்த்து வராது. ஏன்னா சாதிக்கு வெளிப்படையான ஒரு புற காரணி இல்லை. இவன் இந்த சாதி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த காரணியும் கிடையாது. ஏன்னா இப்போ 4 பேரை நிற்க வச்சு நீ வந்து இந்த சாதின்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா அதற்கு தனியான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அந்த அடையாளம் இல்லாததால் இயல்பாகவே காதல் அந்த சாதியை மீறுகிறது. அப்போ அவனுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. சாதி கலப்பு என்பது இயல்பாக காதல் வழி நடக்கிறதுனால இவன் வந்து அந்த காதல் திருமணத்தை எதிர்க்கிறது. நாங்கள் என்ன சொல்லுவோம், அப்பா அம்மாவுக்கு முதல்ல வீட்டில் பேசுங்க. நீங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. அவன் கடைசியில் ஓடி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வேணாம். இயல்பாக இது வந்து இந்த சாதிய மனநிலையிலேருந்து நீங்கள் வெளிவந்தால் தான் அது முடியும். ஏன்னா வந்து இப்போ இதில் இன்னொரு வினை என்னென்னா, பெற்றோர்களை ஒத்துக்கொண்டாலும் இங்கே இருக்கிற அந்த சாதிய சமூகம், சாதிய சங்க தலைவர்கள் அந்த இது வந்து அவங்கள எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா ஒரு சோஷியல் ப்ரெஷர். அது வந்து அந்த சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு ஏன்னா இப்போ சென்னை மாதிரியான ஒரு நகரத்தில் வந்து அந்த மாதிரியான அழுத்தங்கள் இல்லை. சாதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரியான அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே அது ஒரு கட்டமைப்பாக இன்னமும் சேரி தனியாகவும் சாதி இந்துக்கள் தனியாக வாழ்கிற கட்டமைப்பாக தான் இன்னும் கிராமம் இருக்குது. அப்படி இருக்கிற இதில் இயல்பாகவே ஒருத்தவங்க வந்து நினச்சா கூட முடியாதுங்கிற கட்டமைப்பை அந்த கிராமம் வச்சுருக்கு. இப்போ பெரியார் அதை தான் சொல்ல, பெரியார் அம்பேத்கர் 2 பேருமே சொன்ன இந்த கிராம கட்டமைப்பை நீங்கள் உடைக்காமல்
நகரமயமாக்கல் என்பதை தீவிரப்படுத்தாமல் நீங்கள் இந்த ஜாதிய அமைப்பை உடைக்கிறதுல அதுவும் ஒன்று. ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் அந்த ஏன்னா நாங்களே கிராமத்துலேருந்து வந்ததுனால எங்களுக்கு தெரியும் அந்த கட்டமைப்பு எப்படி அங்கே செயல்படுதுன்னு. இன்னைக்கு ரெண்டாவது வந்து இப்போ இதை பற்றியான இந்த ஜாதிய ஆணவ படுகொலைகளை பற்றி ஜாதியை பற்றி பேசும்போது நம்ம ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை கோருகிறோம். இப்போ இந்த சட்டம் என்பது தீர்வாகுமா அப்படின்னு கேட்டால் சட்டம் என்பது ஒருபோதும் தீர்வாகாது. ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு அப்புறம் ஏன் நமக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் வேணும்னு கேட்குறோம். அது வந்து ஒரு பரிகாரம். அது பெரியார் மொழியில் சொன்னால் அது பரிகாரம். நாம் செய்கின்ற இந்த மாதிரியான நடக்கின்ற சமூகத்தில் நடக்கின்ற இந்த மாதிரியான சாதிய வன்முறைகளுக்கு நாம் வந்து கோருகிற ஒரு பரிகாரம், அது தீர்வல்ல. அதுதான் பெரியாருடைய. நாங்களும் அந்த வகையில் தான் இந்த சட்டத்தை கோருகிறோம் வெளிய ஆணவ படுகொலை சட்டம் வந்தாலே உங்களுடைய சாதி ஆணவ படுகொலைகள் முற்றிலுமாக ஒளிந்து விடும்னெல்லாம் நம்ம சொல்ல வரல. எங்களுடைய பொதுச் செயலாளரும் அதுதான் சாதி ஆணவ படுகொலை சட்டம் மட்டும் போதுமா அப்படின்னது பாதி பேர் வந்து மேலே விழுந்து பராடினாங்க. அது சொல்ல வந்த கருத்து என்னன்னா சட்டம் மட்டும் போதாது. அதுதான் நாங்கள் அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த பரப்புரை மக்கள் மத்தியில் உங்கள் மனதளவில் அந்த இது மாற்றம் வராமல் ஒருபோதும் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது உங்களுக்கு முழுமையான தீர்வாக அமையாது. வேண்டுமானால் ஒரு தற்காலிக வழிகோலாக வேணால் அது இருக்கலாம், ஒரு ரிலீஃப். மற்றபடி அது வந்து ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனாக அது அமைய போவதில்லை. அதுதான் பெரியார் சொல்கிறேன். பெரியார் தெளிவாக அவர் சாதி சங்க மாநாடுகளில் பல மாநாடுகளில் பேசியிருக்காரு. குறிப்பாக சாதி ஒழிப்பு பிரச்சனையில் அவர் வந்து தனியாக ஒரு விடுதலை, அதாவது 1958 ஸ்ரீரங்கம் திருவானைக்காவில் சாதி ஒழிப்பு சுதந்திர தமிழ்நாட்டு மாநாட்டில் பெரியார் ஆற்றிய சொற்பொழிவு என்பதே சட்டமன்றத்தின் மூலம் சாதி இழிவை நீக்க இயலாது அவர் சொல்கிறது. ஏனென்றால் நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள் மனதில் மாற்றம் வராமல் அல்லது மக்களிடம் இந்த பரப்புரையை செய்து அவர்கள் மனதில் அதனுடைய ஆணி வேர் என்பதை அவர்களிடம் அடிக்கோடிட்டு அவர்கள் இதுதான் காரணம் என்பதை அவர்களை உணரச் செய்து வெளிவரா செய்யாவிட்டால் நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது தீர்வாக போவதில்லை. அதுதான் அவர் சொல்றது. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? அப்ப தீர்வு என்பதை இந்த நாட்டில் இந்த சாதி ஆணவ படுகொலை நடந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் சாதி ஆணவ படுகொலை நடக்கிற போது சாதிய வன்முறைகள் நடக்கும் போதும் சரி, எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறோம். கரெக்டாக எல்லா கட்சியும் ரியாக்ட் பண்ணும், எல்லோரும் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 10 நாளில் அது போயிடும். ஆனால் இப்படி ஒவ்வொரு முறையும் ரியாக்ட், அதாவது நம்ம எதிர்வினையாற்றி கொண்டே எவ்வளவு நாளைக்கு இருக்க போகிறோம்? அம்பேத்கர் கேட்டது அதுதான். கடைசி தாழ்த்தப்பட்டவன் கொல்லப்படுகிற வரை நீங்கள் இந்த கோரிக்கையை வைத்து போராட போகிறீர்களா? அவர் இப்படி ரியாக்ட் பண்ணாரா? அவர் காலத்தில் பெரியார் இப்படி ரியாக்ட் பண்ணாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது தீர்வு என்ன? தீர்வு என்பதை பற்றி இந்தியாவில் 2 பேர் தான் அதனுடைய ஆணி வேரை கண்டறிந்து இதுதான் தீர்வு என்று சொன்ன 2 பேர். ஒன்று பெரியார், இன்னொன்று அம்பேத்கர். அந்த தீர்வு என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அப்போ இந்த சாதி என்ற கட்டமைப்பை பாதுகாப்பது ஒன்று குடும்ப அமைப்பு முறை, இன்னொன்று அந்த பெண்ணடிமைத்தனம் என்று சொன்னேன். இது ரெண்டும் பிணைந்திருக்கக்கூடிய ஒன்று இருக்குது. அது என்னென்னா யுவர் ரிலீஜியன், மதம். இப்போ சாதி மட்டும் தனியாக இயங்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மதம் தான் அந்த சாதியை காப்பாற்றுகிறது. அந்த எந்த மதம்? இப்போ நீங்கள் மக்கள்லாம் நினைப்பாங்க, என்ன இவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு தான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் போல இருக்குது இந்து மதத்தை எதிர்க்கிறதுன்னு. நாங்கள் வழியை இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இப்போ நாங்கள் பெரியாருடைய அடிப்படை கொள்கை என்பது சாதி ஒழிப்பு. அவர் சாதி ஒழிப்புலேருந்து தான் ஆரம்பித்தார். கடவுள் மறுப்பு கூட அது 2ஆம் பட்சமான கொள்கை. அது முதன்மை கொள்கையாக எப்படி வந்தது அப்படின்னா, அவர் சாதியை எதிர்க்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய காரணிகள் என்பது கடைசியாக கொண்டு போய் மதம் கடவுள் என்று நிப்பாட்டும் போது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும் என்று அவர் பேசிய அப்படிதான் மத ஒழிப்பு கடவுள் ஒழிப்பு என்று அவர் வருகிறார். ஸோ அவருக்கு த கோர் பாயிண்ட் அப்படிங்கிறது சாதியை ஒழிக்க வேண்டும். அப்போ நீ உன்னுடைய அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, சாதியிலிருந்து உன்னுடைய மதத்தை பிரித்து கொண்டு போக முடியுமானால் போய்கொள், நான் சாதியை ஒழிக்க வந்தவன், உன் கடவுள் மேல் எனக்கு எந்தவித தனிப்பட்ட கோபமும் கிடையாது, அவங்க கூட எனக்கு எல்லாம் வாக்கியா எந்த தகராறும் கிடையாது,
ஆனால் நான் சாதியை எதிர்க்கிறேன். அதை முடியாது அப்படின்னு சொன்னேன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ஒழிக்கத்தான் செய்வேன். அதுதான் அவர் சொன்னது. அப்போ இந்த 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 மாதிரியான கட்டமைப்பு எப்போது ரொம்ப இறுகப்படுது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கும் வந்து இந்த தமிழ் தேசியமானாலும் சரி, இன்னும் ஊரில் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருக்கும் இந்த ராஜராஜ சோழனை தூக்கி பிடிக்கிறது. அது அவர்கள் ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸே சொல்கிறேன், திமுகவையும் சேர்த்தே நம்ம சொல்லுவோம். அவர்களுக்கு அது இயல்பு. ஏன்னா அது வந்து தேர்தல் அரசியலில், வாக்கரசியலில் நீங்கள் அப்படி வெளிப்படையாகலாம் பேச முடியாது. அது அவர் இயல்பு. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். நாங்கள் எதிர்க்கவெல்லாம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் யாரை தேர்தலில் ஆதரிப்பதுன்னு தெரியும். ஏன்னா அதை சொல்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா. பெரியார் வந்து காங்கிரஸை திட்டிக் கொண்டே தான் காமராஜரை ஆதரித்தார். அதனால் வந்து நாங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கான நெருக்கடி என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ராஜராஜன் காலத்தில் தான் கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் அதற்கு முன்னாடி வர தமிழனோட வழிபாடு நடுகள், இந்த மாதிரியான சிறுதெய்வ வழிபாடு என்றிருந்த வழிபாடுகளை எல்லாம் மாற்றி இந்த பெரிய கோயில்கள் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, பிரகதீஸ்வரர் கோயில் அது இதுன்னு, இந்த மாதிரியான கோயில்கள் வந்ததே அந்த 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு சோழர்கள் காலத்தில் தான். இந்த மாதிரியான கோயில்களை கட்டி தமிழர்களோட அதாவது பகுத்தறிவோடு, அதாவது இன்னைக்கு கீழடியே சொல்கிறோம்ல, அங்கே வந்து அவங்களால ஏன் வந்து எந்த விதமான கடவுள் சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அதனால தான் அதை வெளியிட மறுக்கிறாங்க. அப்போ அப்படி இருந்த தமிழர்கள் எப்படி இப்படி மாறினாங்கன்னு தெரியணும்ல. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். தமிழருக்கென்று தனியான மதம் என்று ஒன்று இல்லை. ஆனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களை, மூத்தவர்களை நடுகள் வழிபாடாகவும் சிறுதெய்வமாகவும் வைத்த முறை இருந்திருக்கிறது. சரி, அந்த முறையை மாற்றியது இந்த கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன். குறிப்பாக அந்த அவர்கள் காலத்தில் தான் இந்த மாதிரி தமிழரிடம் இந்த கல்வி, வேலை எல்லாத்தையும் பறித்து எல்லாத்தையும் கொண்டு போய் கருவறைக்குள்ளே வச்சு பூட்டி அந்த சாவியை பார்ப்பனர்களிடம் கொடுத்தது ராஜராஜ சோழன். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு எல்லா பயலும் அந்த சதய விழான்னா எல்லாரும் தங்களுடைய என்னது ராஜராஜ சோழன் வாரிசுன்னு எல்லா சாதியும் வந்து போஸ்டர் அடிக்கிறான். நான் எங்கள் ஊரில் பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் ஊரை சொல்கிறேன். அந்த ஊர் வந்து பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இருக்க ஊர். அந்த ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அங்கே அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் வரலன்னா என்ன நிலைமையில் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க பரம்பரை இதெல்லாம். ஏன்னா இன்றைக்கி அந்த ஒரு படிப்பை, கிறிஸ்தவ மதம் என்பது படிப்பை கொடுத்தது, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அது சாதி ஒழிப்பில் எவ்வாறு பங்காற்றிருக்கு என்பது அதில் நமக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அது வந்து கிறிஸ்தவர்களை அப்படியே வந்து ஒரு எண்ணிக்கையாக ஏற்றி கொண்டதை தவிர அதில் சாதியை ஒழிப்பதற்கான எந்த முயற்சியும் அது செய்யவில்லை. அது ஒரு குறை இருக்கிறது. ஆனால் மக்களுக்கான கல்வி, அது ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் எல்லாத்துக்கும் வந்து கல்வியை கொடுத்தது. அது ஆரம்பத்தில் வந்து அது பார்ப்பனர்களுக்கான கல்வியாக இருந்தாலும் பின்னர் அதை உணர்ந்து கொண்டு எல்லாத்துக்குமான கல்வியை கொடுத்தது. அப்படி படிச்சுட்டு இன்னைக்கு வந்து அதன் மூலம் வந்து அந்த பாதிரியார்களாக போனதுனால அந்த ஊர் வந்து இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்குது எங்கள் ஊர். ஆனால் அவனுங்க வந்து இந்த பரம்பரை உண்மையிலே அன்னைக்கு ஆண்ட பரம்பரை என்பது பார்ப்பனர்கள் தான். அவன் எவனுமே வந்து போஸ்டர் அடிக்கிறது இல்லை ஏன்னா அவன் தான் அன்னைக்கு அரசர்கள் பேரில் ஆண்டது முழுவதையும் ஆண்டி கட்டி ஆண்டது பார்ப்பனர்கள் தான். இது தனி மனிதர்களாக நாங்கள் பார்ப்பனர்களை, பெரியாருடைய கொள்கை என்பது தனி மனிதர்களை வெறுப்பதாக இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே யார் அதிகமாக இருக்குது, பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. நீ எந்த பொசிஷன் எடுத்தாலும் சரி, ஹையர் பொசிஷன், நீ எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க இன்றைக்கும். ஆனால் பர்சனலாக என்கிட்ட பழகக்கூடிய நல்லா பழகக்கூடிய என் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்ற பார்ப்பனர்களும் இருக்காங்க. ஆனால் சாப்பிடாத பார்ப்பனர்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து இந்த உலகமயமாக்கலின் விளைவுகளாக பார்க்குறேன். அதை அவங்க தவிர்க்க முடியாது. நீங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு வந்த பிறகு நீ வந்து அதெல்லாம் சொல்லி தவிர்க்க முடியாது. அந்த அடிப்படையில் வந்து நான் அவங்கள வெறுக்கலை. இன்றைக்கும் பர்சனலாக வந்து ஏதோ ஹெல்ப் வேணுமா, இல்லை எனக்கான ஏதாவது உதவினாலும் அவங்க வந்து உண்மையில் மனிதாபிமான அடிப்படையிலோ அதில் நட்பு அடிப்படையிலோ பண்ணுறாங்கங்கிறதுல வேற. ஆனால் உன்னுடைய பொலிட்டிக்கல் வியூ என்னது? எல்லாமே நீ எனக்கு பண்ணுவேன், ஆனால் அரசியலில் எங்கே பேசுவ? மோடி ஆதரிப்ப, நீட்டுக்கு வந்து ஆதரவாக பேசுவ. அப்போ உன்னுடைய மைண்டில் இருக்குல்ல அந்த ஒரு பொலிட்டிக்கல் வியூ, அதை வச்சு தான் நான் உன்னை அளவிட முடியும். தனி மனித அடிப்படையில் நான் உன்னிட்ட நட்பாக பழகிறேன், கரெக்டு. ஆனால் அந்த அளவுகோலை வந்து நாம் சரியாக புரிந்து கொள்ள, அவங்க சரியாக புரிந்து வச்சுருக்காங்க. அவங்க கூட பழகிறதெல்லாம் சரி, எல்லாம் சரி. ஆனால் நம்ம பொலிட்டிக்கல் வியூவை மாற்றிக்க கூடாதுன்னு நம்மவர்கள்
அவன் வந்து தட்டில் உட்காந்து சாப்பிட்டோன்னே என்ன இவனுக்கு வந்துடும்னா, ஆஹா இவங்க தான் போட்டு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு பார்ப்பனர்கள்னு, இவன் நம்ம கூட நல்லா உட்காந்து சாப்பிட்றானே அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றது ரொம்ப தவறான ஒன்று. இன்னமும் அவர்கள் தங்களுடைய அரசியல் தீர்க்கமான முடிவுகளை அவர்கள் தங்களுக்கானதாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அணுக வேண்டியிருக்கு. அப்போ இதற்கான தீர்வு என்பது அந்த நான் சொன்ன 2 பேர் சொன்னது, 2 பேரும் சொன்னது ஒன்று தான். நாங்கள் இன்னமும் சொல்கிறேன், நாங்கள் உங்கள் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து துண்டறிக்கையை கொடுத்து இந்த கடை வீதியில் வசூல் பண்ணாங்க. 10 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு வசூல் பண்ணி கூட்டம் நடத்துறது, இது வந்து தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்தது. எதுக்குன்னா அந்த மக்களிடமிருந்து வாங்கி அவர்களுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற அடிப்படையில். இது 90 வயது 96 வயது வரைக்கும் மூத்திர சட்டியை தூக்கிக்கொண்டு எதுக்காக பெரியார் கத்துனார்? ஏதாவது கவுன்சிலர் போகணுமா? எதுக்காக போகணும்? இந்த மக்களுக்கான ஏதோ உங்களையெல்லாம் சூத்திரர்களாக விட்டு விட்டு போகிறேனே என்ற கவலை கடைசி இறப்பதற்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேசியவர் அவர். அப்படியாக நாங்கள் வந்து திரள் நீதி வாங்கிக்கிட்டு மாட்டோட மரங்களோட பேசுவதற்காக வரல, மனுஷங்களுக்காக பேசுகிறோம். அந்த மனுஷங்களுக்குள்ள சாதி என்பது எப்படியான பேதங்களை உருவாக்குறது, எப்படி அவனை மனித மிருகமாக ஒரு 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 அதாவது இப்போ நீங்கள் பொருளாதார அடிப்படையில் எல்லாம் சரியாயிட்டு ஆயிருமா? இப்போ இந்த கவின் ஆணவ கொலையில் என்னாச்சு? 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஐடியில் இருக்கான், எல்லாம் பண்ணுறான், என்ன பிரச்சனை உனக்கு? அப்போ அதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன அதுன்னா சாதி, அந்த ஒன்றுமே இல்லாத சாதி. அப்போ இதை பெரியாரும் அம்பேத்கரும் சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் வைத்த தீர்வு மதமாற்றம். நீ வந்து கடைசி வரைக்கும் இந்த மதத்தில் இந்த சாதியை பாதுகாப்பதில் நான் சொன்னல குடும்ப அமைப்பு இதையெல்லாம் சேர்த்து முக்கியமாக ஒன்று மதம். அந்த மதம் தான் இந்த சாதிக்கு அடிப்படையாக பாதுகாக்க கொடுக்கிறது. அதை அம்பேத்கர் சொல்லுகிறார், ரிலீஜியன் கம்பல்ஸ் த ஹிந்துஸ் டு ட்ரீட் ஐசோலேஷன் செக்ரிகேஷன் ஆஃப் கேஸ்ட் அஸ் எ வர்ச்சு. அதாவது அவர்கள் தங்களை சாதியின் அடிப்படையில் தனிமைப்படுத்திக் கொள்வதை இந்துக்கள் தங்களுடைய கடமையாக கருதுகிறார்கள். இஃப் ஹிந்து விஷ் டு பிரேக் கேஸ்ட் த ரிலீஜியன் வில் கம் இன் தர் வே. யாராவது ஒரு ஆள் அந்த அமைப்பை ஹிந்து சாதி அமைப்பு முறையை உடைக்க வேண்டும் என்று வந்தால் அவர்களுக்கு குறுக்கே வருவது இந்து மதம். இந்து மதம் தான் அவர்களுக்கு குறுக்கே வருகிறது. அந்த மதம் தான் அவர்களை அந்த சாதி இதிலிருந்து வெளிவராமல் வைக்கிறது. அப்போ அதுக்கு தீர்வு என்ன? அம்பேத்கர் சொல்றார், யூ கான் பில்ட் எனி திங் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப். உங்களால் சாதி அமைப்பை வைத்துக்கொண்டு எந்த ஒன்றையும் கட்டமைக்க முடியாது. அதுதான் அம்பேத்கர் கொடுத்த தீர்ப்பு. அப்போ பெரியார் என்ன சொன்னார்? பெரியாரும் அதே தான் சொன்னார். நான் இப்போ பல கூட்டங்களில் பெரியார் சாதி ஒளி மாநாட்டில் ஆதி திராவிடர் மாநாட்டில் போய் பெரியார் பேசின எல்லா கூட்டத்திலையும் அவர் வலியுறுத்தின ஒன்று, நீங்கள் இந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற வரை உங்களுக்கு விடுதலை கிடையாது. அதுதான் அவர் பேசினது. அதாவது உங்களுக்கான சுதந்திரம் உங்களை நீங்கள் இந்த அமைப்புக்குள்ளே வைத்து கொண்டு இவர்களோடு கோரிக்கையை வைத்து போராடி கொண்டே இருப்பீர்களானால் கடைசி வரைக்கும் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். அதற்கு என்ன தீர்வு என்றால், நீங்கள் அம்பேத்கர் முன்வைத்தது, அவர் பௌத்தத்தை தழுவினார் அத்தனை லட்சம் மக்களோடு. ஏன்னா அவருக்கு வந்து கிறிஸ்தவ மதத்திலேயோ மற்ற சீக்கிய அமைப்புகளிலேயோ அவருக்கு முஸ்லீம் இதை கூட அவருக்கு இருந்த ஒரு பார்வை என்பது ஒரு வேறு மாதிரியான பார்வை. அதில் வந்து அவர் கொண்டிருந்த பார்வை என்பது கடவுள் என்ற ஒன்று கருத்தாக்கம் என்பது அதை அம்பேத்கர் பெருசாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னது வந்து ஒரு மதம் என்ற அமைப்பு தேவை என்கிற அடிப்படையில் அவர் அது பௌத்தத்துக்கு போனார். அது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், இட் ஷுட் பி ரேஷனல், அதாவது பகுத்தறிவு தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். கால மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாறுபடுத்தி கொள்ள வேண்டும். அது ஒரு அடிப்படை எத்திக்ஸ், அதாவது நெறிமுறைகளால் கட்டமைக்கப்பட்டிருக்குமே வேண்டுமே தவிர இந்த மாதிரியான பொய் நம்பிக்கைகளால் அல்ல. அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அந்த பௌத்தத்தை தழுவினார். அவர் தழுவிய பௌத்தம் அவர் சொன்ன பௌத்தம் என்பது வேற ஒன்று. அதை பெரியார் எவ்வளவு சொன்னார் என்றால், இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட இப்போ ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான், இப்போ நான் வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவங்க இப்படியே தொடர்ந்து நண்பரே நடக்குது எனக்கு வந்து, ஆனால் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையிலேருந்து வெளிவருவதற்கான அந்த ஒரு மனநிலை இல்லை. எனக்கு ஏதோ ஒன்று கும்பிடணும்ப்பா, ஆனால் எனக்கு இந்த தீண்டாமை வேண்டாம். இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? நீ வந்து பெரியார் அமைப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி 4 புத்தகங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொன்றா படித்தேன்னா ஒரு வருஷத்தில் எல்லா புக்கையும் படித்து நீ உன்னுடைய பகுத்தறிவை வளர்த்து கொண்டு கடவுள் மறுப்பாளாக மாறி, இது நடக்கிற காரியம் இல்லை. அவனுக்கு இமீடியட் ரெசல்யூஷன் வேணும். அவன் அங்கே பாதிக்கப்பட்டவன்.
நான் வந்து சொகுசா உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வந்து பெரியாரியலை பற்றி போதிக்கிறதும் அம்பேத்கரத்தை பற்றி போதிக்கிறதும் நீ வந்து படித்து பகுத்தறிவானாய் கடவுள் அது 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 அவனுக்கானதல்ல, அது உனக்கானது. நீ சொஃபஸ்டிகேட்டடாக உட்கார்ந்துருக்க, உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தினம் தினம் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுவீங்க? அதைத்தான் பெரியார் சொன்னார், மதம் மாறு, நீ மாறிடு. கிறிஸ்தவ மதத்தை ஏன் அவர் பரிந்துரைக்கவில்லைன்னா, முன்னே சொன்ன மாதிரி கிறிஸ்தவம் என்பது ஜாதியை ஏற்றுக்கொண்ட அமைப்பு. நீங்கள் இன்னைக்கும் கிறிஸ்தவ போனால் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ செட்டியார் எல்லா அவன் சர்ச்சில் இருக்கும்போது மட்டும்தான் கிறிஸ்தவன், வெளியே வந்தானா அப்படியே எல்லா இந்து மத கடமைகளையும் அந்த சாதி அமைப்பில் இருக்க எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடிக்கிறவனாக தான் இருக்கான். அவன் சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் கிறிஸ்டின். அந்த வெளியே வந்தானே அவனுடைய இறப்புல இருந்து பிறப்பு வரைக்கும் எல்லா சடங்குகளும் அவன் சாதியைத்தான் கடைபிடிக்கிறான், வேற எதுவும் கிடையாது. அதனால தான் பெரியார் அதை பரிந்துரைக்கலை. பெரியார் பரிந்துரைத்தது முஸ்லீமா போயிரு. அவர் சொன்னது, நான் முஸ்லீமா போனதன் நீ உன்னை போக சொல்றது மோட்சத்துக்கு போக இல்லை, நீ போய் முஸ்லீமா மாறிட்டேன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் டேயின்னு கூப்பிட்டவன் என்ன பாயின்னு கூப்பிடுவான்னு அவர் சொன்னார்ல. அது எங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறேன். 1981 மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்தபோது, அதாவது இவங்க கோரிக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் எவனும் வரவே மாட்டான். ஆனால் நீ மதம் மாறினோடனே, இது பெரியார் பேசியிருக்காரு பல கூட்டத்தில், நீ இங்கே இருந்துக்கிட்டே கேட்டனா வரமாட்டான், நீ மாறு எல்லாம் உடியாருவான்னு. அன்னைக்கு வாஜ்பாயிலேருந்து அத்வானிலேருந்து எல்லாம் இங்கே வந்தாங்கல்ல, எதுக்கு 300 குடும்பங்கள் மொத்தமாக மதம் மாறிச்சு. அந்த மதம் மாறின ரஹமத்துல்லான்னு ஒருத்தர், அதாவது வயருங்கிற ஒரு இணையதள வெப்சைட், அதில் வந்து ஆகஸ்ட் 22, 2021 அவர் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அதில் அவர் சொன்னது, இப்போ பெரியார் சொன்னார்ல, நீ போய் பாயா மாறிடு, டேயின் கூப்பிட்டவன் உன்னை பாயின் மாற சொல்லுவான்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க கேட்டப்ப இந்த நமக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த குடியுரிமை சட்டமெல்லாம் வந்த பிறகு போய் அவங்க கேட்குறாங்க, இப்படியெல்லாம் இருக்கே, நீங்கள் மறுபடியும் இந்த மதத்துக்கு மாறிடுவீங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, he doesn't want to turn his back on Islam even with the news about citizenship amendment act. Allah preaches equality. அவர் சொல்றாரு, ஈவன் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்தாலும் கூட நான் மாற மாட்டேன், ஏன்னா இங்கே வந்து எனக்கு சமத்துவம் இருக்கு. Earlier when I was Dalit, people never used to call me by name and give me respect. Now they call me boy. அவர் சொல்றாரு, நான் தலித்தா இருந்தப்ப அந்த மீனாட்சிபுரத்தில் மதம் மாறின முகமதுல்லா ரஹமத்துல்லா என்பவர் சொல்றாரு, நான் தலித்தா இருந்தப்ப என்னைய பேரை சொல்லி கூப்பிடாத இந்த சமூகம், வாடா போடாது எந்த இழிவோ சொல்ற சமூகம் இன்னைக்கு என்னைய பாயின்னு கூப்பிடுது மரியாதையா. இதைத்தானப்பா பெரியார் சொன்னார். அவர் சொன்னதில் இன்னும் பெரியார் வந்து இன்னும் வந்து வெளிப்படையாகவே சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ வந்து முஸ்லீமா உன்னை நான் மதம் மாற சொல்கிறது வந்து நீ ஒரு மதத்துக்காண்டி கூட நினச்சிக்கிறாத. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உண்மையில் நிரந்தர முஸ்லீம் ஆகாவிட்டாலும் வேஷத்துக்காவது ஒரு 1000 பேர் முஸ்லீம்களானால் உங்களுக்குள்ள குறைகள் உடனே நீக்கப்பட்டு வரும். நீ வந்து முஸ்லீம் வேஷம் போட்டுக்க, சும்மா முஸ்லீம் சொல்லிக்க, நாளை பின்னா வச்சான பிறகு கூட வந்துக்க, மாறிக்க, அப்படி தான் சொல்கிறார் அவர், மாறிக்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக அவர் கொடுத்த தீர்வு. இந்த தீர்வை இந்த மதமாற்றம் என்பதை நாங்கள் வந்து ஏதோ இங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே கொண்டு அப்படி பார்த்தா, நீ போய் இது பிரச்சாரம் பண்ணு, இந்து மதத்தை பற்றி சிறப்புகளை பற்றி பிரச்சாரம் பண்ணி, இங்கே இத்தனை ஜாதிகள் இருக்கிறது, எதுவுமே ஒன்றுக்கொன்று சமமானதல்ல, வாருங்கள் சிறப்பாக வாழலாம் பண்ணு. யார் உன்னை தடுத்தது? அரசமைப்பு சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குல்ல, பண்ணு. நாங்கள் ஒரு மக்கள் தினம் தினம் ஒரு வன்கொடுமைக்கு ஆளாகிற மக்களுக்கான தீர்வை பேசும்போது உடைச்சு தான் பேசணும். பாரு, மதம் மாறினாதான் உனக்கான இழிவு போகும். இன்றைக்கு மீனாட்சிபுரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் எந்த ஜாதி, அந்த ஜாதிய சிந்தனையே அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்று இன்றைக்கு திருமாவளவன் வந்து அதில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அதில் தான் அவர் டாக்டரேட் வாங்கினார். அவர் அந்த டாக்டரேட் வாங்கினதில் என்ன சொல்கிறாரு, அந்த 2ஆம் தலைமுறைக்கு ஜாதிங்கிற என்னென்ன அவங்களுக்கு தெரியலை. அதனால தான் சொல்கிறது அவர், மாறிப்போ, இதுதான் தீர்வு. இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஆனால் வந்து இன்னைக்கு பட்டியல் வெளியேற்றம்னு ஒருத்தன் வந்து மேடை போட்டு பட்டியல் மக்களுக்கான வெளியேற்றம் பேசிக்கிட்டு இருக்கான். அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தது பட்டியல் சாதி மக்களுக்கான உரிமை. அது உரிமை அவர் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்தது. அவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக அவர் பண்ணலன்னு சொல்ல வரல. அப்போ லிஸ்ட் இன்னொன்று இப்போ இந்த எஸ்சி பிசி இவனுக்கு என்னன்னா, சில சொற்கள்லாம் வந்து காலப்போக்கில் வந்து அது வந்து நல்ல சொல்லாக இருந்தாலும் அது கெட்ட சொல்லாக மாறிடும். அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அது வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் அட்டவணை சாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்பேத்கர் தன்னுடைய இடஒதுக்கீடை பற்றிய அந்த ஒரு டிராஃப்டை ரெடி பண்ணும்போது
அவருக்கு அந்த சாதிகளுடைய அட்டவணை, பட்டியல் சாதி என்பது அந்த அவர்களுடைய பட்டியல் இருந்தது. அதனால் அது ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அட்டவணை சரி. ஆனால் மற்றவங்களுக்கான அட்டவணை இல்லை. அதனால அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பிற்படுத்தப்பட்டவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற, பிற்படுத்தப்பட்டவன் சொல்கிறது அசிங்கமானதா? ஷெட்யூல் அட்டவணை சாதிங்கிறது அசிங்கமானதா? பிற்படுத்தப்பட்டவன் சொல்கிறதாண்டா அசிங்கமானது. இது ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? ஏன்னா சாதி உன் மண்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் அவன் சாதி பெருமை பேசுகிறான். அவன் சாதி பெருமையில் உன்னை தூண்டி விடுறான். அக்னி சட்டியிலேருந்து வந்தோம், அதுலேருந்து வந்தோம். இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன், பட்டியல் சாதி வெளியேற்றம். அம்பேத்கர் அவ்வளவு பாடுபட்டு நீ என்ன சொல்லணும் உண்மையிலே அந்த மக்கள்கிட்ட போய் இந்து மதத்திலிருந்து வெளியேறுன்னு போடு, கூட்டம் போடு, உன்னை பிஜேபிக்கார விட்றானான்னு பார்ப்போம். அப்போ நீ பிஜேபி எதுப்புன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். உனக்கு அந்த தைரியம் இருக்கா? திராவிடர் விடுதலைகளுக்கு தைரியம் இருக்கு, தைரியமாக கூட்டம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உனக்கு அந்த தைரியம் இருக்கா? இந்த தற்குறி நாய் வந்து பெரியார் சொல்லாதையெல்லாம் சொல்லி ஊர் ஊரா பேசிட்டு தர்றான் புலமைக்கு. இன்னைக்கு வந்து ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாத்து கூடயும் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்து மனுஷனை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ உண்மையான உங்களுடைய முகம் என்னது? நீங்கள்லாம் வந்து சனாதன கைக்கூலிகள். நீங்கள் பிஜேபி கைக்கூலி கூட நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நீ பிஜேபியில் இருக்கியா இல்லை பிஜேபி காசு வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ சனாதனத்தின் கைக்கூலி. சனாதனம் என்ன பண்ணுதோ இன்னைக்கு வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இந்த அடிப்படையான இந்த ஜாதி அமைப்பு எங்கேருந்து வருது? பகவத்கீதையிலிருந்து வருது. அவர் தான் சொல்றாரு, ரிடல்ஸ் இன் ஹிந்துசம் போய் படி. இன்னைக்கு ஒருத்தர் பகவத்கீதையை வாங்கிட்டு அம்பேத்கரின் கொள்கை தலைவர் அப்படின்னு பகவத்கீதையை கையில் வாங்குறிய, அதுக்கு ஒரு 4 பேர் அவர் இது அம்பேத்கரை கொள்கை தலைவராக்கிட்டாரு. இந்த மூத்த பத்திரிகையாளருங்கிற ஒரு போர்வையில் பேசுகிறவனுங்கெல்லாம் பார்த்தாலே வந்து அம்பேத்கர் சொல்றாரு, பகவத்கீதையில் இருக்கு உன்னுடைய இந்த சாதி அமைப்பின் அடித்தளம் அங்கிருந்தா வருது. அதை வாங்கிட்டு வந்துட்டு அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்றான். நீ எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்ப நீ? இதை நீ வந்து நாங்கள் வந்து நீ வந்து 10 வருஷம் கழிச்சு இங்கே ஒருத்தன் மரத்து கூட பேசிக்கிட்டு இருக்கானே அவன் மாதிரி வந்த பிறகு நாங்கள் பேசணும்னு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக மக்களே, நாங்கள் வந்து இந்த சாதி அமைப்பை அதனுடைய கேடுகளை ஒன்றுமே இல்லாத அமைப்பை பற்றி உங்களுக்கான ஒரு அது அறிவியல் அடிப்படை எங்கெங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு எங்கேயோ போகிறான், சந்திரமண்டலத்துக்கெல்லாம் போய் அங்கேருந்தெல்லாம் வந்து ஃபோட்டோ போடுறாங்க, அங்கேருந்தெல்லாம் பேசுகிறாங்க, எவ்வளவோ முன்னேறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து மேட்ரிமோனியில் விளம்பரம், சப்காஸ்ட், இந்த காஸ்ட் அதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே சிட்டியில் சாதியெல்லாம் இல்லை. அதாவது சாதி அமைப்பு உடனே அங்கே ஒரு பிரச்சனை நடந்தோடனே அரசாங்கம் இதுதான் திராவிட மாடலா? நாங்கள் அப்பெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த அரசாங்கத்துக்கு அந்த அரசியல் கட்சிக்குன்னு இருக்க அந்த ஒரு அதை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் அப்படி கேட்குறவன் இருக்கான்ல, இந்த மேட்ரிமோனியில் விளம்பரம் வருது, கிளாசிஃபைட்ஸ் தி ஹிந்துவில் கிளாசிஃபைட்ஸ், அதை பற்றி நீ பேச உட்காந்து அறிவு இருக்காடா? இவ்வளவு நாகரீகமடைஞ்ச சமூகத்தில் நீ போய் சப்காஸ்ட் காஸ்ட், அதில் சப்காஸ்ட், இதில் இதுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு போடுறையே, இதை நீ ஒரு பேப்பரில் போட்டு பார்க்குறே, அதுக்கு உனக்கு அறிவில்லான்னு கேட்க துப்பு இல்லாத இவங்க தான் வந்து நம்மளை பார்த்து கேட்கறது. இதுதான் திராவிட மாடலான்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது. ஆகவே மக்களே, நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதி என்பது ஒன்றுமே இல்லாத ஒன்று என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வந்து அதை காதல் பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. அப்படியான காதல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்கள். அது உங்களுக்கு சரியாக படுமானால் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதனால ஒன்றும் ஆகப்போறோம் இல்லை. இந்த சாதியை சுமப்பது அது ஒரு வேண்டாத சுமை. அதை சுமப்பதனால் உங்களுக்குத்தான் சிரமம் என்று சொல்லி சாதி நமது அவமானம், மனிதமே நமது அடையாளம், சாதி ஒழிப்பே நமது இறுதி இலக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.